ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மா व्यामोहतस्ततितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीसमत् மையும் மனம் உன் குணங்களை உண்ணி எண்ணாயிருந்து எம்மையணி ராமானுசன் என்னழைக்கும் அருவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல் புடைசூழ் வையமிதனில் உன் வன்மை என் பால் என் வளர்ந்ததுவே. ஆரண நூல் வழிச் செவ்வை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக் கதளிகள் மாய்த்தபிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி எண்ணுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தி வினயே. ஸ்ரீமதே யதிராஜநாதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த உபன்யாசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமியினுடைய திரு அவதார மகோத்சவம் அதிவிசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள் மட்டுமே நடுவிலே இருக்கிறது. நாளைய மறுநாள் சுவாமியினுடைய வையம் போற்றக்கூடியதான அவதார உற்சவம். என்று சுவாமி அவதாரம் பண்ணினாரோ அன்றுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கிடைத்தது என்பதாக நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உட்பட எல்லோரும் தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் ராமானுஜர் அவதாரம் பண்ணுவதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே அவருடைய அவதாரத்தை சுட்டிக்காட்டி அவருடைய பெயரை சொல்லாமல் மறைமுகமாக சுட்டிக்காட்டி ராமானுசருடைய அவதாரத்தாலே இந்த லோகமெல்லாம் கூட உஜ்ஜீவனமாக போகிறது என்பதை தம்முடைய பொலிக பொலிக என்கிற பத்திலே காட்டிக் கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். அதுபோலவே புராணங்களும் கூட ராமானுசர் அவதாரம் பண்ணி நிறைய பேரை மோட்சத்துக்கு அனுப்ப போறார் அப்படின்னுட்டு தெரிவிக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் அவர் அப்படி பண்ண போறார்னு சொன்னது ஒண்ணும், அவர் 120 வருஷங்கள் வாழ்ந்து முடித்த சமயத்திலே அவர் இதையெல்லாம் பண்ணினாரா அப்படின்னா ஆமாம் பண்ணினார் அப்படின்னு அவர் இருந்த காலத்துல அவர் பண்ண காரியத்தை கண்ணெதிர பார்த்த திருவரங்கத்தமுதனாருடைய பாசுரமும் உண்டு. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே அப்படின்னு சாதிக்கிறார். 41ஆம் பாசுரம் ராமானுசன் உற்றந்தாதியிலே. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய குழந்தைகளான நாமெல்லாம் சம்சாரத்திலே இருந்து மீண்டு கரையேறி ஸ்ரீவைகுண்டம் சேர்ந்து பரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு என்ன பண்ணினான், இந்த லோகத்திலே எத்தனை பிராணிகள் உண்டோ அந்தந்த பிராணியாகவெல்லாம் பெருமாளே தோன்றினான். யோனிகள் தோறும் பிறந்து ஒரு பிராணியினுடைய கருவிலேயும் தோன்றினான். மீனோடு ஆமை கேடல் கோளரியாய் வாளார் குரலாய் மழுப்படை முனியாய்னு சுவாமி காட்டி கொடுப்பது போல மத்யாவதாரம் பண்ணினான். மீனுடைய கர்ப்பத்திலே மீனாகவே தோன்றினான். கூர்மாவதாரம் பண்ணினான், ராமாவதாரம் பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணினான், நிருசிம்ஹாவதாரம் பண்ணினான், வராகாவதாரம் பண்ணினான், வாமனாவதாரம் பண்ணினான். எத்தனையோ விதமான அவதாரங்கள் இந்த பூமியிலே என்ன என்ன பிராணி வர்க்கங்கள் உண்டோ அதனுடைய வயிற்றிலே எல்லாம் கூட பிறந்து அவதாரம் பண்ணினான் எம்பெருமான். எதற்காக அந்த முயற்சி அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்திலே நிறைய பேரை நாம திருத்தி அவளை சம்சாரத்திலே இருந்து மீட்டு வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போயிட மாட்டோமா, அவளை மோட்சம்னு சொல்லக்கூடிய உத்தமமான கதியிலே வைக்க மாட்டோமான்னு பெருமாளுடைய முயற்சி அது. அப்படி பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணினா எந்த அவதாரத்திலேயுமே நிறைய பேரை பெருமாளால மாத்தி வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போக முடியல. இவன் என்ன சொன்னாலும் அவ பாட்டுக்கு கேட்கறா, பேசாம இருந்துடுறா. ஒரு உதாரணம்,
இப்படிதான் மனுஷன் வாழ வேணும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் ராமாவதாரத்திலே வாழ்ந்து காட்டினான். அதையெல்லாம் பார்த்தோம், அனுபவித்தோமே தவிர யாராவது ராமனை போலே வாழ வேண்டும் என்று முயற்சித்தது உண்டோ? அல்லது சக்ருதேவ பிரபன்னாயா என்று என் திருவடிகளிலே ஒரு முறை சரணாகதி பண்ணால் போரும், அவர்களை நான் ரட்சிக்கிறேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தான். அந்த சரணாகதியானோ அத்தனை பேரும் பண்ணினோமா? பண்ணல. சரி, அனுஷ்டித்து காட்டினால் இவர்களுக்கு அது போறல. யாரோ ஒருத்தர் பண்ற காரியத்தை பார்த்து நீயா புரிஞ்சுண்டு என்ன பண்ணணுமோ அத்த பண்ணு அப்படின்னு சொன்னா இவாளுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி போறல. இத்த பண்ணுன்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாதான் பண்ணுவா போல் இருக்கு. அதனால அனுஷ்டானத்தை விட உபதேசம் பிரதானமா தேவைப்படுறதுன்னு பெருமாள் நினைச்சான். அதனால ராமாவதாரத்திற்கு அடுத்ததான கிருஷ்ணாவதாரத்திலே பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய 700க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணினான் பெருமாள். அர்ஜுனன் நம்முடைய சார்பிலே குழப்பத்திலே இருக்கிறான். அவனுக்கு என்னென்ன கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் நமக்கும் இருக்கக்கூடியதுதான். நம் எல்லோருடைய கலக்கம் குழப்பம் இதெல்லாம் அர்ஜுனனுக்கு இருந்தது. அதை பெருமாள் அவனுக்கு தெளிவுபடுத்துவது போல நம்முடைய கலக்கத்தை குழப்பத்தை எல்லாம் கூட தெளிவுபடுத்தினான் பகவத்கீதையின் வாயிலாக. அந்த உபதேசத்தை கொண்டு அத்தனை பேரும் திருந்தி மோட்சத்துக்கு போனோமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படி எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் நாம என்ன பண்றோம்? வந்தவன் பெருமாள்னு தெரியறது, சேவிக்கிறோம், ரசிக்கிறோம், அதோட நிக்கிறவா சில பேர். சில பேர் என்ன நினைக்கிறா, அவன் சாதாரண ராஜாவினுடைய பிள்ளை, அவன் சாதாரண இடைப்பிள்ளை, அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரத்தை வைத்து, அவதார குலத்தை வைத்து, அவதார சரீரத்தை வைத்து அவனை சாதாரணமா எடை போட்டு விடுறான். அவஜானந்தி மாமூடாகான்னு பெருமாளே இதை நினைச்சு நொந்து போறார். நான் எந்த பிறவியிலே எந்த சரீரத்திலே தோன்றுகிறேனோ அதுவாவே என்ன நினைச்சுடுறங்களே, நான் சாட்சாத் பரபிரம்மம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? என்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லுகிறேன் கேளுங்கோ. நான் அவதார காலங்களிலும் கூட பரபிரம்மமாகவே உள்ளேன். என்னுடைய சக்தி, ஞானம், தேஜஸ் இதெல்லாம் குறையறதே கிடையாதுன்னு தன்னுடைய அவதார பெருமைகளை எல்லாம் எம்பெருமான் வெளியிட்டான். எத்தனை சொல்லி விளங்க வைக்க முயன்றாலும் கூட எம்பெருமானுடைய முயற்சியானது பலிக்கவில்லை. எப்போது எம்பெருமானுடைய முயற்சியானது பலிக்கிறது அப்படின்னா, என்னைக்கு சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ணினாரோ, என்னைக்கு அவர் சரணாகதி மார்க்கத்தை லோகத்திலே பரப்பினாரோ, என்னைக்கு அவர் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் அப்படின்னுட்டு அவர் காலத்துக்கு முன்னாலே இருந்த ஓரான் வழி பரம்பரையை ஒழித்து ஆசையுடையவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி வைத்து சரணாகதியை அனுஷ்டிக்க பண்ணி மோட்சம் போவதற்கு எல்லோரையும் பாத்திரர்களாக அவருடைய அனுகிரகத்தினாலே மாற்றினாரோ, அன்னைக்குத்தான் இங்கே இருந்து திரள் திரளாக கூட்டம் கூட்டமா வைகுண்டத்துக்கு போகக்கூடிய வைஷ்ணவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சுன்னு சுவாமி அமுதனார் தெரிவிக்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும். மோட்சம் கொடுக்க போறவன் யாரு? மாதவன், மகாலட்சுமியுடன் கூடியவனான ஸ்ரீமன் நாராயணன். அவனே பல ஜென்மங்கள்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள் எல்லாம் பண்ணி கண்ணுக்கு முன்னாலே நிற்கிறான்னு தெரிந்தும் கூட அவனுடைய உபதேசங்களை கேட்டோ அவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டோ மோட்சத்திற்கு போவாத உயிர்கள் எல்லாம் கூட அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. அவ மோட்சம் போறதுன்றது ஒரு பக்கம் அது இருக்கட்டும். சுவாமி அவதாரம் பண்ண அப்போதே அந்த க்ஷணமே நன்னரு ஞானம் தலை கொண்டனர். அப்படின்னா எம்பெருமான் அவதாரம் பண்ணின போதெல்லாம் கூட அந்த அவதாரத்தை பார்த்து இவாளுக்கு ஞானமானது ஏற்படவில்லை. அதனாலதான் கீதையில பெருமாள் இவாளை மூடான்னு குறிப்பிட்டான். அவஜானந்தி மாம் மூடாகா, என்னை சாதாரணமாக எடை போடக்கூடியவன் மூடன் என்று கண்ணன் காட்டி கொடுத்தானே, அந்த மூடர்கள் எல்லாம் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணின அப்போதே நன்னரு ஞானம் தலை கொண்டவர்களாக ஆயினர். அப்படின்னா அவளுடைய புத்தியிலே இருக்கக்கூடியதான கலக்கம், குழப்பம், அஜ்ஞானம் எல்லாம் நீங்க போயிடுத்து. ஒரு ஞானம் மட்டும்தான் பிரகாசிக்கிறது. அப்படி ஞானம் வந்ததுனால அவ என்ன பண்ணா, நாரணர்க்கு ஆயினரே. இந்த ஆத்ம வஸ்துவானது ஸ்ரீமன் நாராயணனுக்கே சொந்தம். அவனுடைய திருவடிகளிலே இருந்து தோன்றியது, திரும்பவும் அவனுடைய திருவடிகளிலேயே போய் சேர வேண்டும். தன்னுளே திரைத்தெழும் தரங்கவென் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழும் அடங்குகின்ற தன்ம போல் அப்படின்னுட்டு சுவாமி திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். சமுத்திரத்திலே இருந்து அலையானது கரையை நோக்கி வந்தாலும் கூட கரையை தொட்டுட்டு திரும்ப சமுத்திரத்தோடேயே கூட போய் சங்கமிக்க வேணும். அப்படி எம்பெருமானிடத்திலே இருந்து தோன்றிய ஜீவாத்மாக்களான நாம் எல்லாம் திரும்பவும் எம்பெருமானிடத்திலேயே போய் சேர வேண்டும். அதற்கான மார்க்கம் சரணாகதி. அந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கெல்லாம் கூட உபதேசித்து அனுஷ்டிக்க பண்ணி கணக்கே இல்லாமல் கடல் போல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திற்கு படையெடுத்தார்கள் என்றால் அது சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தாலேதான். அவர் மட்டும் அவதாரம் பண்ணி இருக்கவில்லையானால் இன்று வைகுண்டம் நிறைந்திருக்காது அப்படின்னு நம்ம எல்லா ஆச்சாரியர்களுடைய ஸ்பஷ்டமான திருவுள்ளம், தீர்க்கமான முடிவு.
அப்பேற்பட்ட சுவாமிக்குத்தான் இன்னைக்கு ஆச்சரியமாக 1008வது திருநட்சத்திர மகோத்சவ கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் சுவாமிக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கவிருக்கிறது. நாளைய மறுநாள் சுவாமியினுடைய அவதார உற்சவம், இந்த உலகமே கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அவதார உற்சவம். அப்படி நமக்கு தர்மசாஸ்திரங்களிலே, புராண இதிகாசங்களிலே, வேதத்திலே பல விரதங்கள், பல அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தினங்கள் எல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு கலியுகத்திலே எல்லோரும் எல்லாத்தையும் கொண்டாடுறோமா அனுஷ்டிக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. இருந்தாலும் கூட ஒரு உதாரணமா சொல்றோம் பாருங்க. பெருமாள் தசாவதாரத்திலே 9 அவதாரம் பண்ணினான். ஆறானும் மத்ய ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தின்னு பண்ணிட்டு இருக்கோமோ? இல்லை. பூர்ணாவதாரங்களான ஸ்ரீராமநவமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஆபத்பாந்தவனான நரசிம்மனுடைய ஜெயந்தின்னுட்டு இந்த 3 தான் அனுஷ்டிக்கிறோம் பிரதானமா. அந்த மாதிரி எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவவதாரத்தை மட்டும் ஏழையோ எளியவனோ கற்றறிந்த பண்டிதனோ எழுத்தறிவில்லாத பாமரனோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னா அனுஷ்டிக்க கூடியதான ஏற்றம் இவருடைய திருநட்சத்திரத்துக்கு மட்டுமே உண்டு. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவவதார உற்சவம் இன்னும் ஒரு நாளிலே நெருங்கவிருக்கிறது. நேற்றைய தினம் உபன்யாசத்திலே சுவாமியானவர் ராத்திரி வாகன புறப்பாட்டிலே ஸ்ரீபெரும்புதூர் வீதிகளை எல்லாம் அலங்கரித்து திரும்பவும் சந்நிதிக்கு எழுந்தருளி கண்ணாடி அறையிலே எழுந்தருளி திரை சேர்ப்பது வரைக்கும் அனுபவித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி. இப்போது சுவாமியானவர் கண்ணாடி அறையிலே அவருடைய ஆஸ்தானத்திலே எழுந்தருளி விட்டார். இப்போ திறக்கப்படுறது. திறந்தா விட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் நன்னந்திருபுடையோம் மாநிலத்திலும் உயிர்க்கும் ஒன்னும் குறையில் நயோதினோம் உன்னமெடுத்தான் அடிசேரி ராமானுஷந்தாள் பிடித்தாரை பத்தே என்று தொடங்கக்கூடிய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே ஆச்சரியமாக 8 பாசுரங்களினுடைய தொகுப்பை சுவாமி குளிர திருச்செவி சாத்தும்படியாக கோஷ்டியார் விண்ணப்பம் பண்றார். அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் சாத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான உற்சவம் சுவாமி காது குளிர திருச்செவி சாற்றப்பட்டு அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் அமர்ந்தபடி பொது தனியன்களை சேவித்து, கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவித்து, திருவாய்மொழிக்கான தனியன்களை சேவித்து, தினம் திருவாய்மொழி ஒரு 10 சுவாமி திருச்செவி சாற்றும்படியாக சேவிக்கப்படுகிறது. இதிலே ஒரு ஆச்சரியமான அனுபவம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு. என்னன்னு பார்த்தால், சுவாமி அவதாரம் பண்ணி 120 வருஷங்கள் இந்த பூமியிலே எழுந்தருள் இருந்த காலத்திலே, குறிப்பா சுவாமி சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு ஸ்ரீரங்கத்திலே தன்னுடைய திருவடியை சாற்றி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருந்த காலத்திலே சுவாமி பிம்மால 4 மணிக்கு எழுந்துண்டாகும். 4 மணிக்கு எழுந்து கொள்ளிடத்துக்கு போய் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு வந்து தன்னுடைய காரியங்கள், பெரிய கோயில் நிர்வாகம் இதெல்லாம் பண்ணிண்டாகும். பண்ணிட்டு ராத்திரி சுவாமி சயனிச்சுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடும். பிம்மால 4 மணிக்கு எழுந்துண்டாச்சுன்னா 12 மணிக்கு படுத்துண்டுடுவார். அந்த 4 மணி காலம் மட்டும்தான் சுவாமியினுடைய திருமேனிக்கு ஓய்வு என்பதே உண்டு. அப்படியேதான் சுவாமி வாழ்ந்தார் அப்படின்னு 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் தெரிவிக்கிறது. சுவாமி சயனிச்சுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி காலம் முன்னால பால் ஸ்டார்ட் ஆகும். சுவாமி எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் மிக்க துறவி அப்படின்னா, அவருக்கு பிக்ஷையிலே சமர்ப்பிக்கப்படுகிற அன்னத்தை கூட அவர் மேல யாரான அக்கறையோட பருப்போ நெய்யோ குத்தி அதுல கலந்து சாய்த்திருப்பா அப்படின்னுட்டு, ஒரு சன்னியாசிக்கு பருப்பு நெய் போன்றதெல்லாம் தகாது, உடலிலே உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாம் கூடாது, நாக்குக்கு ருசியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாம் தகாது, சுத்த சத்துவத்தையும் சரீரத்தை தாங்குவதற்கும் என்ன ஆகாரம் தேவையோ அது மட்டும் போரும் அப்படின்ற சந்நியாச தர்மத்திலே ரொம்பவும் குறிப்பா இருந்தார் சுவாமி. அதனால அவர் பேர்ல ஆசையா யாரானும் பருப்போ வெல்லமோ நெய்யோ ஏதானும் கலந்து சேர்த்திருக்க போறான்னுட்டு தன்னுடைய உத்தரீயத்திலே அந்த ஆகாரத்தை முடிச்சு போட்டு கொள்ளிடத்துக்கு அந்த சாதத்தை எடுத்துட்டு போய் கொள்ளிட ஜலம் வெள்ளம் பிரவாகமா வந்துட்டு இருக்கிறச்ச எதிர் சூழல்ல பிடிப்பேராத்த. அப்படி பிடிக்கிறச்ச அதுல உப்பு நெய் பிசுக்கு பருப்பு தேன் அந்த மாதிரி ஏதானும் ஒட்டின்னு இருந்தா கூட எல்லாம் அடிச்சுட்டு போயிடுமா. கிட்டத்தட்ட சாதத்தை வடிச்சு குளிர்ந்த ஜலத்துல போட்டா அது எப்படி இருக்கோ அந்த மாதிரியான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சாதத்தை பெரிய பெருமாளுடைய திருவடிகளிலே அர்ச்சனை பண்ணப்பட்ட திருத்துழாயை உபதம்சமாக தொட்டுக்கொண்டே சுவாமி சாப்பிட்டாகும். அப்பேற்பட்டதான ஒரு உத்தமமான அனுஷ்டானம் சுவாமியினுடையது. அப்படி ஒருவேளை மட்டுமே பிக்ஷையிலே வரக்கூடிய சுத்தான்னத்தை மட்டுமே திருத்துழாயோடு கூட அம்சம் பண்ணக்கூடிய சுவாமி ராத்திரியிலே சயனித்துக் கொள்கிற போது கொஞ்சம் பாலம் சேர்ந்தாகும் சுவாமி. சுவாமியினுடைய சிஷியரான கிடாம்பியாச்சானோ வடுகநம்பியோ சுவாமிக்கு பாலை காய்ச்சி கொண்டு சமர்ப்பிப்பா. அத்த சுவாமி சாட்டாகும். பால் சாட்டா உடனே படுத்துக்க கூடாது, ஜீரணமாகாது. அதுக்காக சுவாமி ஒரு 1/2 மணி காலம் வெராண்டாவில அப்படியும் இப்படியும் ரேழியில நடந்தாகும் சுவாமி.
அப்படி சுவாமி நடக்கிறச்ச யாரும் அங்க இருக்க மாட்டா, ஏகாந்தமா தனியா நடந்தாகும். அப்படி தனியா நடக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை தன்னுடைய மனசுக்குள்ளேயே அனுசந்தானம் பண்ணி கொண்டாகும். அனுசந்தானம் பண்றதுன்னா நம்மளாட்டும் ஏதோ பல்லாண்டு அப்படின்னு ஏதோ வார்த்தையை சொல்றது இல்லை. பாசுரத்தை சொன்னா கிட்டத்தட்ட சுவாமி நம்மாழ்வாராகவே மாறிவிடுவார். சுவாமி தமிழ் முறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன் மீம்பால் வதத்த இதத்தாய் ராமானுஷன். ஒரு குழந்தைய ஒரு அம்மா பெத்தா, அந்த பெத்த குழந்தையினிடத்திலே அவளுக்கு எத்தனை ஆசையும் பரிவும் உண்டோ அதே ஆசையும் பரிவும் அந்த குழந்தையை வளர்க்கிற அம்மாவிடத்திலும் உண்டு. அப்படி நம்மாழ்வார் பாசுரத்தை பாடினாரானா எப்படி மோகித்து கிடக்கிறாரோ அந்த மாதிரி மோகானுபவத்தோடே கூட ஆழங்கால் பட்டு அந்த பாசுரத்தினுடைய அனுபவத்திலே செல்லக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். ராமானுஜர் அப்படி பாசுரங்களை ஆச்சரியமா அனுபவித்துக் கொண்டு அவர் சொல்வது போல அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கொண்டு, நாம் என்ன பண்றோம், வாய் பாசுரத்தை சொல்றது, மனசு எங்கேயோ போறது, கை ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது, கண் எங்கேயோ போறது, மல்டி டாஸ்கிங் அப்படின்ற பேர்ல நாம பண்ணக்கூடிய காரியத்தை பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுவதிலே சமர்த்தர்கள் நாம். நம்மை போல கிடையாது சுவாமி. இவர் ஒரு பாசுரத்தை மனசால அனுசந்தானம் பண்ணாரானா கிட்டத்தட்ட ஆழ்வாருடைய அனுபவமாகவே இவருடைய அனுபவம் மாறிவிடும். அந்த பாசுரத்தை சொன்ன போது ஆழ்வாருக்கு என்னென்ன உணர்வுகள் எல்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் கிட்டத்தட்ட சுவாமிக்கும் ஏற்படும். அப்படி அர்த்தானுசந்தானத்தோடு கூட தினம் ஒரு 10, 100, 110 பாசுரங்களை சுவாமி சேவிச்சுட்டோ அதன் பிறகுதான் சயனிச்சுப்பார். அதுக்கு சரியா 12 மணி ஆகும். அப்படி சுவாமி வாழ்கிற போது விபவாவதாரத்திலே பண்ணின அந்த அனுஷ்டானத்தை இன்னைக்கு சுவாமி அர்ச்சாவதாரத்திலே கூட அனுஷ்டிக்கிறார், கடைபிடிக்கிறார் அப்படின்னு அனுபவிக்க வேணும். அதனாலதான் சுவாமி இத்தனை உற்சவம் கண்டருளி வீதி புறப்பாடெல்லாம் போய் வந்து இயல் சாத்தும் முடிஞ்சுடுத்து. இதுக்கு அப்புறம் திருவாய்மொழி சேவிக்க வேண்டிய பிரசக்தி என்ன? இந்த திவதேசத்தை தவிர வேறெங்கானும் அந்த மாதிரி சேவிக்கிறது உண்டோ? எம்பெருமானுக்கு கூட உற்சவத்திலே பெருமாளுக்கெல்லாம் பிரம்மோற்சவம் பண்றா. புதரவாகனம் அன்னைக்கு கலியன் வேடுபரி நடக்கிறது. கலியன் வேடுபரி அன்னைக்குத்தான் பெரிய திருமொழி தொடக்கம். அதுக்கு முன்னாலே வரைக்கும் மற்ற பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிறா. குறிப்பா ஏற்பாவும் முதலாயிரமும் சேவிக்கப்படுறது. கலியன் வேடுபரிக்கு தொடங்கி மறுநாள் ராத்திரிக்குள்ள பெரிய திருமொழி கலியனுடைய மற்ற அருளி செயல்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுறது. 10ஆம் நாள் துவாதசாராதனம் ஒரு நாள்ல திருவாய்மொழி முழுக்க சேவிச்சு முடிக்கிறா. விடாயத்துக்கு ராமானுசருட்ரந்தாதி சேவிக்கப்படுகிறது. இப்படிதான் பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. ஆனால் சுவாமி எம்பெருமானாருக்கு அவருடைய அவதார ஸ்தலத்திலே எல்லா உற்சவமும் முடிஞ்சுடுத்து. கிட்டத்தட்ட சுவாமி சயனிச்சுக்க வேணும், போய் படுத்துக்கணும் சுவாமி. அந்த சமயத்திலே திருவாய்மொழி சேவிக்க வேண்டிய நிர்பந்தம் என்னவென்றால் சுவாமி இப்படியான அனுபவத்தை கொண்டிருந்தார் அப்படின்னு குரு பரம்பரை தெரிவிக்கிறபடியினாலே அவருடைய அனுஷ்டானத்தை அவருடைய அனுபவத்தை அவருக்கு தரப்பண்ண வேண்டும் என்பதற்காக அப்படி திருவாய்மொழி அனுசந்தானம். அந்த திருவாய்மொழி முடிகிற சமயத்திலே சுவாமிக்கு விசேஷமான க்ஷீரான்னம் நைவேத்தியம் பண்ணப்பட்டு அந்த நைவேத்தியம் எல்லோருக்கும் விநியோகமாறுது. சுவாமி அம்சேஞ்ச பாலம் கூட எல்லோருக்கும் தீர்த்தமாட்டம் உத்தரணியில விநியோகமாறுது. சுவாமி வாழ்கிற காலத்திலே பால் சாட்டு தான் திருவாய்மொழி சேவிச்சுட்டு சயனிச்சுப்பாருன்னு பார்த்தோமோ இல்லையோ. ஆகையினாலே முதல்ல பாலை அம்சம் பண்ணிட்டு தான் திருவாய்மொழி ஆரம்பிப்பா. திருவாய்மொழி முடிஞ்சா விட்டு தலைகை அம்சம் பண்ணுவா. அந்த சுவாமி சாட்டு மிகுந்த பால் பிரசாதத்தையும் ஸ்ரீராண்ண பிரசாதத்தையும் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவா. அது ஆனா விட்டு சுவாமியானவர் கண்ணாடி அறைய விட்டு வெளியில எழுந்தருள்வர். எழுந்தருளி கீர்த்தனங்களுக்கு தக்க நடையழகை காண்பித்துக் கொண்டு வையார நடையிலே எழுந்தருளி ஆதிகேசவ பெருமாள் இருக்கக்கூடிய சந்நிதி படிக்கட்டு இருக்கு பாருங்க. ஒரு 10-12 படிக்கட்டு இருக்கும். பெரிய படிக்கட்டு, தொட்டி போல படிக்கட்டு, அந்த காலத்து படிக்கட்டு. பெரியவாளெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த படிக்கட்டுக்கு முன்னால வந்து நிப்பர் சுவாமி. நின்னாரானா சுவாமிக்கு ஆச்சரியமாக ஒரு ஹாரத்தி பண்ணப்படுகிறது. என்ன ஹாரத்தின்னா சுவாமிக்கு கற்பூர ஹாரத்தி பண்ணுவா. அந்த கற்பூர ஜோதிக்கு நேர சுவாமியினுடைய திருமுக மண்டலம் இருக்கும்படியா அடியவர்கள் சுவாமி அப்படி சுழட்டுவா. அர்ச்சகர் கையில கற்பூர ஹாரத்தி தட்டை வச்சுண்டு கற்பூர ஹாரத்தி தட்டை அப்படியே கிளாக் வைஸா சுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கற்பூர ஜோதிக்கு சுவாமியினுடைய திருமுக மண்டலம் அலைநாகராப்புல சுவாமியை எழுந்தருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியுமே அப்படி ஆன்டி கிளாக் வைஸுமா சுத்துவா. அப்படி ஆச்சரியமா சுவாமியினுடைய திருமேனி அழகானது கற்பூர ஆரத்தியிலே சேவை பண்ணி வைக்கப்பட்டு சுவாமி அந்த படிகளை ஏறி வரக்கூடிய அழகை சேவிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மேல் படியில படியினுடைய மேல் வரிசையில காத்து கிடப்பா. எப்பவுமே அர்ச்சாவதாரத்திலே பெருமாள், ஆழ்வார், ஆச்சாரியன், தாயார் இவாள்லாம் படி இறங்குவதும் படி ஏறுவதும் ஒரு தனி அழகு. காஞ்சிபுரத்திலே பலர் அனுபவித்திருக்கலாம். வசந்தோற்சவத்திலே பெருமாள் வசந்தோற்சவ மண்டபத்திற்கு படியேறுவது இறங்குவது, நூத்துக்கால் மண்டபத்துக்கு படியேறுவது இறங்குவது, ஸ்ரீரங்கத்திலே கைசிக துவாதசி அன்னைக்கு புராண படனம் எல்லாம் ஆகி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்கிற போது நடக்கக்கூடிய கற்பூர படியேற்றம், இதையெல்லாம் அனுபவித்தவர்களுக்கு
படி ஏறச்சையும் இறங்குறச்சையும் பெருமாள் ஆழ்வாராச்சாரியாலாம் எத்தனை அழகு அப்படின்றது அனுபவத்தினாலே உணரக்கூடிய விஷயம். அந்த சுவாமியானவர் படி ஏறி வரக்கூடிய அழகை சேவிக்க வேணுமானா ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு அங்க காத்துட்டு இருக்கணும். அப்படி நெருக்கிண்டு அடியவர்கள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுண்டு நெருக்கிண்டு சுவாமியை ஒரு க்ஷணமான சேவிச்சிட மாட்டோமான்னு ஏங்கி காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை எல்லாம் குளிர அனுகிரகிப்பது போல சுவாமியானவர் ஒரு சிம்மத்தை போலவும், ஒரு யானையை போலவும், ஒரு நல்ல பண்டிதரை போலவும், ஒரு ராஜாவை போலவும் தன்னுடைய மிடுக்கான நடையழகை காண்பித்துக் கொண்டு தன்னுடைய புன்முறுவல் பூக்க எல்லோருடைய ஹிருதயங்களையும் வசீகாரம் பண்ணிக்கொண்டு சுவாமியானவர் அழகா அந்த படியேறார். அந்த படி ஒரு படியா சுவாமி எழுந்தருளக்கூடிய சேவை நமக்கு பிராப்தமாக வேணும் என்பதற்காகவும், நம்முடைய கண்ணெச்சில் சுவாமியின் மீது படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சுவாமிக்கு அவ்வப்போது அர்ச்சக சுவாமி ஆரத்தி பண்ணிட்டே இருப்பார். இப்படி சுவாமியானவர் அந்த படியை ஏறி முடிச்சு வேகமா சடார்னு ஆதிகேசவ பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய வாசலுக்கு நேரே திரும்பி நிற்பார் சுவாமி. அதற்கும் மேலே இந்த வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நேர உள்ள எழுந்தருளினாரானா பெருமாள் சன்னதிக்குள்ள முதல்ல நுழைஞ்சா விட்டு சுவாமியினுடைய வலதுபுறத்திலே வேதாந்தாச்சாரியர் சன்னதி என்பதாக நம்முடைய சுவாமி தேசிகனுடைய சன்னதி இருக்கிறது. அந்த பக்கமா சுவாமியானவர் திரும்பி நிற்பர். திரும்பி நின்று சுவாமி தேசிகன் இவரை விட சின்னவர் அப்படின்றபடியினாலே இவருடைய ஸ்ரீபாதுகைகளான முதலியாண்டானை அவருடைய திருவடிகள் சிரசிலே சாதிப்பர். அவருடைய தலையிலே முதலியாண்டான் சாதிக்கப்பட்டு அவரை அனுகிரகம் பண்ணிவிட்டு அவருக்கு சேவை சாதித்து விட்டு அப்படியே திரும்புவர் சுவாமி. பெருமாளுடைய சன்னதியை பிரதட்சணமா போறார். அப்படிதானா சுவாமி தேசிகன் சன்னதிக்கு நேரம் அந்த கோடியில சுவாமி நம்மாழ்வார், சுவாமி மதுரகவிகள், சுவாமி சீமன்நாதமுனிகள் இவா 3 பேரும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னதி. அங்க இருக்கிறவா 3 பேரும் சுவாமி ராமானுஜரை காட்டிலும் மூத்தவா. அதனால அவளை சேவிச்சுண்டு நம்மாழ்வாருடைய ஸ்ரீபாதுகையை தன்னுடைய சிரசிலே சூட்டிக் கொண்டு அவரை சேவித்துக் கொண்டு சுவாமியானவர் அப்படி ஆண்டாள் சன்னதி பிராகாரமா சுத்திண்டு வந்தேரானா ஆண்டாளை சேவிக்கிறார். ஆண்டாளுடைய சட்டாரி சுவாமியினுடைய சிரசிலே சாதிக்கப்படுகிறது. அப்படி தான் இருக்கக்கூடிய தன்னுடைய கர்ப்ப கிரகத்தை பிரதட்சணமா பண்ணிட்டு வந்து ஆதிகேசவ பெருமாள் சன்னதி பக்கம் திரும்பி நிக்கிறார் சுவாமி. உள்ள போல வழக்கம் போல வாசல்ல இருந்தே எல்லாரையும் சேவிச்சாப்புல பெருமாளை சேவிக்கிறார். அந்த சமயத்துக்கு பெருமாளுக்கு ஒரு ஹாரத்தி பண்ணி சுவாமிக்கு பெருமாளுடைய வடிவழகு முழுக்கவும் சேவை பண்ணி வைக்கப்பட்டு பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரியானது சுவாமியினுடைய சிரசிலே சாதிக்கப்படுகிறது. பெருமாளுடைய அனுகிரகத்தையும் சுவாமியானவர் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்கள் தன்னுடைய வயசுல மூத்தவாளா இருந்தா அவளுடைய பாதுகையை இவர் சாத்திக் கொண்டு இவருடைய இளையவர்களாக இருந்தால் இவருடைய முதலியாண்டானை அவர்களுக்கு சாதித்து விட்டு சுவாமி தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருள்கிறார். அதோட திரை சேர்த்து விடுறார். இப்போ சுவாமி சன்னதியில மூலவர் எழுந்தருள் இருக்கிறார். மூலவரை சேவிக்கிறதுக்காக அடியவர்களான நாமெல்லாம் நிற்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்திலே இந்த அவதார உற்சவம் 10 நாளைக்கும் மஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மஞ்சம் அப்படின்னா கட்டில்னு அர்த்தம். கீழே கட்டில் போல இருக்கும், மேல தொங்கின்னு இருக்கும், பாக்குறதுக்கு ஊஞ்சல் தொங்கின்னு இருக்கிறாப்புல இருக்கும். அந்த ஆச்சரியமான தங்க தொட்டிலே அந்த மஞ்சத்திலே சுவாமியை எழுந்தருளை பண்ணுவா. சுவாமி சயனிச்சுக்க வேண்டிய வேலை வந்துடுத்து அப்படின்னுட்டு எழுந்தருளை பண்ணி சுவாமி சாத்தி கொண்டிருக்கக்கூடிய விசேஷமான திருவபிஷேகம், தலையில இருக்கிற கிரீட்டம், சுவாமி திருமேனியிலே இருக்கக்கூடிய புஷ்பசரங்கள், மாலைகள், சுவாமி திருமேனியிலே சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விசேஷமான பட்டு வஸ்திரங்கள், திருவாபரணங்கள் இதெல்லாம் கலைஞ்சிட்டு ஏகாந்தமா ஒரே ஒரு காஷாயத்தை மட்டும் சமர்ப்பித்து சுவாமியினுடைய திரு அறைன்னு சொல்லக்கூடிய இடுப்பிலே காஷாயம் இருக்கும், திருமார்பிலே பூணல் இருக்கும், நெற்றியிலே திருமண் காப்பு, கையிலே திருதண்டத்தை ஏந்தி கொண்டிருப்பார். இது தவிர சுவாமிக்கு ஒண்ணும் இருக்காது. அத்தனை சுலபமாக சுவாமியை அந்த மஞ்சத்திலே எழுந்தருள பண்ணிவிட்டு சுவாமி அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கிறபடினாலே அவருக்கு ஒரு தலிகை, நல்ல க்ஷீரான தலிகையும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு ஹாரத்தி பண்ணி வச்சான்னா திரைய சேர்த்துடுவா. இதோட சுவாமி சயனிச்சுட்டார். இது சுவாமி வாழ்நாளிலே அவர் தினம் என்னென்ன அனுஷ்டானங்கள் கடைபிடித்தாரோ அந்த அனுஷ்டானங்களை இப்போது அப்படியே அனுகாரம் பண்றார் அப்படின்னா ரிப்பீட் பண்றாருன்னு அர்த்தம். அது மட்டுமல்லாமல் அன்னைக்கு விபவாவதாரத்திலே சுவாமி ஒரு சன்னியாசியா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா, ஒரு பரமைகாந்தியா தான் பண்ணின அனுஷ்டானங்கள் மட்டும்தான் பண்ணினர். இன்னைக்கு அதோடு கூட சேர்த்து சுவாமி அர்ச்சாவதாரமா எழுந்தருள் இருக்கிறபடியினாலே அவரை பெருமாளாக பாவித்து பெருமாளுக்கு பண்ணக்கூடிய உபசாரங்கள், உற்சவங்கள் எல்லாம் கூட நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வரும். இப்போ பரமைகாந்திகள் பண்ண வேண்டியதான பஞ்சகால அனுஷ்டானம் குலசேகர பெருமாளும் கூட 2 முப்பொழுது ஏத்தின்னு அதை காட்டி கொடுக்கிறார்னு நேற்று பார்த்தோம். அதிலே முதல் காலமான அபிகமனம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே சுவாமியானவர் அன்னைக்கு பொழுது நன்னா கழிய வேணும், அன்னைக்கு காரியங்கள் நன்னா நடக்க வேணும் என்பதாக பண்ண வேண்டிய சரணாகதி, ஸ்நானம், அனுஷ்டானம் முதலியவைகள் எல்லாம்
சுவாமி கார்த்தால தாயார் ராமர் இவாளை எல்லாம் மங்களாசாசனம் பண்றது மூலமாகவும், சுவாமிக்கு மந்திரபூர்வமாக சரணாகதி மந்திரங்கள் ஸ்நான மந்திரங்களை எல்லாம் சொல்லி திருவாராதனம் பண்ணுவது மூலமாகவும் அந்த பஞ்சகால அனுஷ்டானத்திலே முதல் கால அனுஷ்டானமான அபிகமனம் நிறைவேறுகிறதுன்னு பார்த்தோம். உபாதானம்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு தன்னை தயார் பண்ணி கொள்ளுதல், அதற்கு தேவையான வஸ்துக்களை சேகரித்தல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உபாதானத்துக்காக வெளியில போகக்கூடிய கிரமத்திலே சுவாமியானவர் இந்த ஸ்ரீபெரும்புதூர் வீதிகளிலே புறப்பாடு கண்டருள்கிறார், திரும்ப வந்து சேர்றார். இந்த 5 கால அனுஷ்டானத்துல பிரதானமான அனுஷ்டானம் ஹிருதயம் போல இருப்பது மத்தியானம் நடக்கக்கூடியதான இஜ்யை. அந்த இஜ்யைன்னு சொல்லக்கூடியது மத்தியானம் காலத்திலே அவாவா திருவாராதன பெருமாளுக்கு தலிகை பண்ணி நைவேத்தியம் பண்ணி திருவாராதனம் பண்ணி அம்சம் பண்ணணும். அதுக்கு இஜ்யைன்னு பெயர். சன்னியாசிகள் ஒரு நாளைக்கு 3 முறை தீர்த்தம் ஆடணும். கார்த்தால சுவாமி மந்திரபூர்வமா திருவாராதனத்திலே தீர்த்தம் ஆடிவிட்டார். ராத்திரியும் சுவாமிக்கு திருவாராதனம் உண்டு, அங்கேயும் மந்திரபூர்வமா தீர்த்தம் ஆடிடுவார். அப்ப சாட்சாத் ஸ்நானம் எப்போ அப்படின்னா மாத்தியான்னிக ஸ்நான கிரமத்திலே சுவாமிக்கு மத்தியானம் 12 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த திருமஞ்சனத்துடைய வர்ணனை நேத்துனா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அனுபவித்தோம் கட்டியத்தோடு கூட. அப்படி சுவாமி மாத்தியான்னிக ஸ்நானம் பண்ணிவிட்டு மாத்தியான்னிக சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் மானசீகமாக முடித்துக் கொண்டு சுவாமி பெருமாள் திருவாராதனம் பண்ண வேணும். இன்னைக்கு சுவாமி அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கிறபடினாலே அர்ச்சக சுவாமிகள் சுவாமியினுடைய சார்பிலே ஆதிகேசவ பெருமாளுக்கு திருவாராதனம் நடத்தி வைத்து தலிகை அம்சம் பண்றா. அதன் பிறகு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட தலிகை பிரசாதமானது சுவாமியினுடைய சந்நிதிக்கு வந்து சேர்றது. அந்த பிரசாதத்தை சுவாமியானவர் சாப்பிடுறார். இது என்ன அப்படின்னா அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்லக்கூடியது. பாஹ்ய ஆராதனம்னு சொல்லக்கூடிய வெளியிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமான விக்கிரகமூர்த்திக்கோ சாலகிராம எம்பெருமானுக்கோ திருவாராதனம் பண்ணி பிரசாதத்தை கண்டுருள பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுவதாகிய அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய அனுஷ்டானம் அதையும் சுவாமி பண்றார். பண்ணாவிட்டு விசேஷமா சுவாமியினுடைய இஜியா அனுஷ்டானம் முடிவடைகிறது. திருமஞ்சனத்துக்கு அப்புறம் திருப்பாவை சாத்தமரை அதெல்லாம் நேற்று அனுபவிச்சுட்டோம். இப்ப பஞ்சகால பிரக்கிரியை மாத்திரம் பார்த்துட்டு வரும். 4வது கால அனுஷ்டானம் சுவாத்தியாயம் என்பது. சுவாத்தியாயம் அப்படின்னா எம்பெருமானுடைய அருமை பெருமைகளையும் அவனுடைய பிரபாவங்களையும் தெரிவிக்கக்கூடியதான வேதம் என்ன, திவ்ய பிரபந்தம் என்ன, புராண இதிகாசங்கள் என்ன, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் என்ன, இதையெல்லாம் சக்தி இருந்தா ஒருத்தருக்கு போதிக்கிறது, சக்தி இல்லைன்னா ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிறது, ரெண்டுமே இல்லைன்னா தான் அனுபவிக்கிறது அப்படின்னு பகவத் அனுபவத்திற்காக செலவு பண்ணக்கூடியதான காலம், அதுக்கு சுவாத்தியாயம்னு பெயர். அந்த கிரமத்திலே சுவாமி சந்நிதியிலே ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிகள் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்றா. சுவாமி அதை திருச்செவி சாத்துறார். அங்கங்க மடங்கள்லயும் ராமானுஜ கூடங்கள்லயும் சுவாமியினுடைய அடியவர்கள் அவர் விஷயமாவோ சம்பிரதாய விஷயமாவோ உபன்யாசங்கள் எல்லாம் பண்றா. அதை சுவாமி தான் இருந்த இடத்துல இருந்தே திருச்செவி சாத்துகிறார். இப்படியாக சுவாமியினுடைய சுவாத்தியாய அனுஷ்டானமும் நன்கு நிறைவேறுகிறது. கடைசி அனுஷ்டானமான யோகம்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் காரியக்கிரமங்கள் எல்லாம் முடிந்தாவிட்டு இனிமேல் பண்றதுக்கு ஒண்ணுமில்லை படுத்துக்கலாம்னு வர சமயத்திலே மனசிலே தன்னுடைய திருவாராதன பெருமாளை தியானம் பண்ண வேணும். முதல்ல தான் எந்த பெருமாளை திருவாராதனம் பண்றோமோ அந்த பெருமாள் கண்ணை மூடினா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு தெரியணும். அப்படி பெருமாளுடைய திருமேனி முழுக்க மனசிலே நிறைந்திருக்கும்படி கண்களிலே நிறைந்திருக்கும்படி தியானம் பண்ண வேணும். அதற்கு யோகம்னு பெயர். அப்படி பண்ணுட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே தான் தலையை வைத்துக் கொண்டு சயனிப்பது போல தியானம் பண்ண வேண்டும். நாமெல்லாம் எப்படி தலைக்கு தலகாணி வச்சுட்டு படுத்துக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிகளிலே தலையை வைத்துக் கொண்டு சயனிப்பது போல தியானம் பண்ணிக்கொண்டு அப்படியே தூங்கி போயிடணும் அப்படின்னு சொல்றது. அந்த யோகத்துக்கு முன்னாலே குரு பரம்பரா அனுசந்தானம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியன்ல இருந்து பெருமாள் வரைக்கும் இருக்கக்கூடியதான குரு பரம்பரையை விஸ்தாரமாக, அதாவது ஒரு ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லி அகலமாகவோ அல்லது சங்கிரகமாக மொத்த ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து ஒரே தனியன் போலவோ ஒரே பாசுரம் போலவோ தியானம் பண்ணிக்கொண்டு குரு பரம்பரையை தியானித்துக் கொண்டு பெருமாளுடைய திருவடியிலே தலையை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொள்ள வேணும். அதற்கு யோகம்னு பெயர். இந்த கிரமத்திலேதான் சுவாமி என்ன பண்றார், ராத்திரி பால் சாப்பிடுற வழக்கம் பால் சாட்டா எடுத்து, திருவாய்மொழி சேவிக்கிற வழக்கம் வித்வான்கள்லாம் சேவிக்கிறா, திருச்செவி சாத்தி அர்த்தானுபவம் ஆயிடுத்து. அதற்கு மேல நேர போய் படுத்துக்காம நம்மாழ்வார் மதுர கவிகள் ஸ்ரீமன்னாத முனிகள்னு சொல்லக்கூடிய குரு பரம்பரை அவளை தியானம் பண்றார், அவளுடைய பாதுகையை சாத்திக்கிறார், ஆளவந்தார வந்து சேவிக்கிறார், இப்படி தன்னுடைய ஆச்சாரியர்களை எல்லாம் சேவிக்கிறார், திருக்க சிலம்பிகளை பார்த்து சேவிக்கிறார். இப்படி பெரியவாளை எல்லாம் சேவிச்சுட்டு சுவாமியானவர் போய் சயனிச்சுக்கிறார். கடைசியா ஆதிகேசவ பெருமாளை
சேவித்து விட்டு அவருடைய ஸ்ரீஷடாரியை தலையிலே சாதித்துக் கொண்டு படுத்துக் கொள்கிறார். அப்படின்னா என்ன? சுவாமி, நீங்க படுத்துக்க வேண்டிய நேரம் வந்துடுத்து, என்னுடைய திருவடிகளை உம்முடைய தலைக்காக நான் கொடுக்கிறேன், இந்தாங்கோ ஷட்டாரின்னு கொடுப்பது போல பாதுகையின் மூலமாக பெருமாள் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை சுவாமியினுடைய சிரசிலே சேர்க்க, அதுதான் சாக்குன்னு சுவாமி அந்த ஸ்ரீஷட்டாரியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே தலையை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டு ராத்திரி சயனிக்கிறார் சுவாமி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் சுவாமியினுடைய சயனம். இப்படி சுவாமி மறுநாள் கார்த்தால விஸ்வரூப சமயத்திலே எழுந்து கொள்கிற போது வரைக்கும் பெருமாளுடைய திருவடிகளிலே தலையை வைத்து சயனித்துக் கொண்டிருப்பதாகவே தியானம் பண்ணுவதற்கு யோகம்னு பெயர். படுத்துக்கிறச்ச தலையை வச்சுட்டு படுத்துக்கிறாப்புல தியானம் பண்ணி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா, அந்த ஸ்மரணை கார்த்தால எழுந்துட்ட உடனே வரணும். பாயில இருந்து எழுந்துட்டேன், கட்டில இருந்து எழுந்துட்டேன்ற நினைப்பு வரக்கூடாது. பெருமாளுடைய திருவடிகளிலே இருந்து இப்போதுதான் எழுந்தேன்ற நினைவு வந்தால் அந்த நினைவே அந்த யோகத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய காரியம். அந்த நினைவு மட்டும் வரல, அதை நினைச்சுக்கல, மறந்துட்டோம்னா யோகம் பண்ணின பலனே கிடையாது, யோகம் நின்று போறது, யோகம் தொடர்வதில்லைன்னு ஸ்ரீபாஞ்சராத்திர ரட்சையிலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமா சுவாமியினுடைய அனுஷ்டானமானது நம்ம என்ன யோசிக்க வைக்கிறதுன்னா, நாம எல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோமே, ஆனா சுவாமியை கண்ணால கூட சேவிச்சது இல்லையே அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய குறை தேவையில்லாத குறை. அது ஏன் சுவாமியை சேவிக்கல, அவருடைய அனுஷ்டானங்களை எல்லாம் அனுபவிக்கலன்னு குறப்படுறாங்க. சுவாமி எங்க போயிட்டார்? சாட்சாத் ஸ்ரீபெரும்புதூரிலே அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கார், அங்க போய் அனுபவிச்சுக்கோங்கன்னு நமக்கெல்லாம் சொல்வது போல இருக்கக்கூடியதான ஒரு உற்சவ வைகரி இங்கே. இந்த மாதிரியான உற்சவ வைகரி எந்த திவ்ய தேசத்திலும் கூட சுவாமிக்கு கிடையாது. நன்னா செலவு பண்ணி நிறைய கோஷ்டிகள் சேர்ந்து நிறைய பிரசாதங்கள் எல்லாம் கண்டருள பண்ணி பண்ணலாம். ஆனால் ஒரு ஆத்மானுபவத்தை விளைவிக்கக்கூடியதான ஒரு உற்சவம், ஒரு ஆத்ம சோபை அப்படின்னா அது ஸ்ரீபெரும்புதூரிலே தான் உண்டு. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே தேவப்பெருமாளுடைய உற்சவத்தை வர்ணிக்கிற போது, துரகவிஹகராஜஸ்கந்தனாந்தோலிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரம் த்வாம் அனுதினமணிமேஷைர் லோச்சனைர் நிர்விஷேயம் என்பதாக பெருமாள் குதிரை வாகனத்துல எழுந்தருள்றார், கருட வாகனத்துல எழுந்தருள்றார், பல்லக்கில் எழுந்தருள்றார். நாளுக்கு நாள் ஒரு வாகனத்துல மாறி மாறி பெருமாள் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் உற்சவத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சோபை, பெருமாள் அப்படி ஜொலிக்கக்கூடிய அந்த தேஜஸ் மறுநாள் ஜாஸ்தியாரதான். முதல் நாள் உற்சவத்தை விட 2வது நாள் பெருமாள் ஜொலிக்கிறார். அப்படியே 2வது நாளை காட்டிலும் 3வது நாள்ல பெருமாள் அப்படியே தகதகான்னு மின்றார். அப்படி உற்சவங்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பெருமாளுடைய சோபை கூடிண்டே போறது. அதை அனுபவிக்க அனுபவிக்க அடியவர்களான நம்முடைய ஆத்மசோபை கூட கூடிக்கொண்டே போகிறதுன்னு சுவாமி சாதிக்கிறார். அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம், நம்முடைய ஆத்மாவினுடைய சோபை கூட கூடிக்கொண்டே போகிறது. அதனாலதான் பெருமாளுடைய உற்சவங்களை எல்லாம் பூரணமா இருந்து அனுபவிக்க வேணும் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் ஒரு தீர்மானமா அதை அனுஷ்டிச்சு சென்று வந்தா. இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் முதலான பெரிய திவ்யதேசங்களிலே பார்த்தால் என்னைக்கு கொடியேறதோ அன்னைக்கு முத நாளே வந்துடுவா சிவவைஷ்ணவெல்லாம். வந்து 10 நாளும் பெருமாளுடைய உற்சவத்தை 2 காலமும் அனுபவிப்பது என்பது அவளுடைய ஆத்ம சோபை ஏற்பட வேணும் என்பதற்காக. அதை விட ஒரு பிரபன்னனுக்கு, ஒரு சரணாகத்தனுக்கு நல்ல பொழுதுபோக்கு என்பதே கிடையாது. பெருமாளுக்கோ ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கோ உற்சவம் நடக்கிற போது அதை அனுபவிக்க வேண்டியது. எப்போ உற்சவம் நடக்கலையோ அப்போது கிரந்தங்களை சேவித்துக் கொண்டு புஸ்தகங்களின் மூலமாக பகவானை அனுபவிக்க வேண்டியதுன்றது நம்ம பெரியவா கடைபிடிச்சதான ஒரு சித்தாந்தம். அதைத்தான் அன்னைக்கும் பண்ணா இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. உற்சவ காலங்கள்ல பெருமாளுக்கும் சுவாமிக்கும் கைங்கரியம் பண்றதுக்கே சமயம் சரியா இருக்கும், அவரை அனுபவிக்கிறதுக்கே சமயம் சரியா இருக்கும். அதனால அந்த 10 நாள்ல புஸ்தகம் தொடர்றதுன்றதே இருக்காது. எப்ப உற்சவம் இல்லையோ அப்ப நித்தியம் திருவாராதனம், சன்னதிக்கு போய் பெருமாள் சேவிக்கிறது. இதை தவிர்த்து கிரந்தங்களின் மூலமாகவும் காலக்ஷேபம் உபன்யாசம் மூலமாகவும் சுவாமியையோ பெருமாளையோ அனுபவிப்பது என்பது நமக்கு ஒரு பிராப்தம். இதுவரைக்கும் பொதுவா 10 நாளும் சுவாமி எப்படி எழுந்தருள்றார் அப்படின்றத 3 கட்டமா பார்த்தோம். இதுக்கு மேல சுவாமியினுடைய அவதார உற்சவத்திலே வாகனங்கள், வாகன சேவை என்னன்னு பார்த்தால், பொதுவா பெரும்பாலும் கார்த்தால வேலையில சுவாமிக்கு பல்லக்கு உற்சவம் தான் நடக்கிறது. சுவாமிக்காக பிரத்யேகமாக தங்க பல்லக்கு நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தங்க பல்லக்கிலே ஆச்சரியமாக சுவாமியினுடைய திருவில்லத்திற்கு மிகவும் நெருங்கிய ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் உபயநாச்சிமார், காஞ்சி தேவப்பெருமாள் உபயநாச்சிமார், திருவேங்கடமுடையான் உபயநாச்சிமார்,
திருநாராயணன் உபயநாச்சிமார்னு 4 பெருமாள்களும் உபயநாச்சிமார்களோட பல்லக்கினுடைய ஒரு புறத்திலே பொறிக்கப்பட்டிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் ஒரு பக்கம், சுவாமி திருமங்கையாழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் ஒரு பக்கம், சுவாமியினுடைய ஆச்சாரியர்கள் ஒரு பக்கம் அப்படின்னுட்டு சுவாமி அவளோடு கூட கோஷ்டியாக கூடியிருந்து குளிர வேணும் என்பதற்காக அந்த பல்லக்கினுடைய அமைப்பிலே இவாளையெல்லாம் சின்ன சின்ன விக்கிரகங்களா பண்ணி அப்படி செதுக்கி வச்சிருக்கா, கார்விங் பண்ணி வச்சிருக்கா. அது போக சுவாமி எழுந்தருளக்கூடிய பீட்டத்துக்கு கீழே சுவாமியினுடைய சிஷ்யர்களான அவருடைய திருவடி சம்பந்திகள், அவருடைய முக்கியமான சிஷ்யர்கள் 74 சிம்மாசனாதிபதிகள் இவாளெல்லாம் நின்றுண்டு கையை கூப்பிட்டு இருக்கா. அதாவது சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் அவளுக்கு ஏற்பட வேணும், சுவாமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாள் தாயாருடைய திருவடி சம்பந்தம் இவருக்கு ஏற்பட வேணும் என்பதற்காக இந்த ஏற்பாடு. இப்படி ஆச்சரியமான ஸ்வர்ண பல்லக்கு, அதற்கு மேலே ஆச்சரியமா வெல்வெட்ல பண்ணப்பட்ட மெரூன் கலர் விதானத்தோடு கூட நல்ல கொச்சுவெல்லாம் தொங்க விட்டு சுவாமியா ஆச்சரியமா எழுந்தருள பண்றா. சுவாமி விபவ காலத்திலே எழுந்தருள் இருந்த பொழுது எத்தனை முறை பல்லக்கில பட்டண பிரவேசம் பண்ணியிருப்பாரோ தெரியாது. ஆனால் அந்த குறையெல்லாம் நீங்க பல 100 கணக்கான வருஷங்களா சுவாமி இங்க புறப்பாடு கண்டருளி கொண்டு வருகிறார். இந்த 10 நாள் உற்சவத்துல கிட்டத்தட்ட 6 வேளை இல்ல 7 வேளை கூட தங்க பல்லக்கு உண்டு சுவாமிக்கு. அந்த பல்லக்கிலே சுவாமி ஆச்சரியமா எழுந்தருள்கிற போது பார்த்தா, அந்த காலத்துல மகா பண்டிதாலை எல்லாம் வாதத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற போது ராஜாவானவன் பல்லக்கு அனுப்பிதான் அழைச்சிட்டு வருவான்னு கேள்விப்பட்டது உண்டு. உதாரணமா ஆலவந்தார் சின்ன குழந்தையா இருக்கிறச்ச அவருக்கு பூர்வாசிரமத்திலே தர்க்கசாஸ்திர பாடம் சொன்ன ஆக்கியாழ்வான்னு சொல்லக்கூடிய வாத்தியார், அவருக்கு ஒரு வித்வானோடைய கூட சண்டை ஏற்பட்ட போது வாதுக்கு அழைத்த போது எங்க சுவாமிக்கு பல்லக்கு அனுப்பினாதான் எங்க சுவாமி வருவாருன்னு ஆலவந்தார்னு சொல்லக்கூடிய குழந்தை தடுத்துடுத்து. அப்போ ராஜாவானவன் பல்லக்கு அனுப்பி வைக்க அதிலே மகாபாஷ்ய பட்டர் ஆச்சரியமா எழுந்துருளி வீதிவலம் போறார். அதை பார்த்து ஆளவந்தார் ரசிக்கிறார். அப்படியா மகாவித்வான்களானவர்களை வாதத்திற்கு அழைக்கிற போதோ வாதத்தில் ஜெயித்த போதோ அவளை பல்லக்கு மேலேயோ யானை மேலேயோ உட்கார்த்தி வச்சுட்டு ஊர்வலம் வரக்கூடியதுன்றது ஒரு மரபு. சுவாமி எத்தனை மதங்களை எல்லாம் வாதம் பண்ணி வாத கதலிகள் மாய்த்த பிரான்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல எத்தனை சித்தாந்தங்களுடைய குற்றம் குறைகளை கண்டறிந்து கிள்ளி கலைந்து துவம்சம் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணின சிம்மம் சுவாமி. ஸ்ரீபாஷ்யம் 1 போரும் சுவாமி எத்தனை மதங்களை காலி பண்ணினார்னு காட்டுறதுக்கு. ஆரண நூல் வழி செவ்வை அழித்திடும் ஹைதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தபிரான். ஆரண நூல்னு சொல்லக்கூடியது வேதம். ஆரண நூல் வழி செவ்வை அப்படின்னா வேத மார்க்கத்திலே இருக்கக்கூடியதான உத்தமமான அந்த வழி, அதாவது வேதத்தின் வழியாக நடக்கக்கூடியதான நம்முடைய சித்தாந்தம் சம்பிரதாயம். வேதத்துக்கு இசைந்த சித்தாந்தம் எதுன்னா அத்வைத்தமோ துவைத்தமோ கிடையாது, சாஷ்டாத் விசிஷ்டாத்வைத்தம் தான் அப்படின்னு நம்முடைய ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் தெளிவா ஸ்தாபனம் பண்ணி இருக்கா. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சிவந்ததான செம்மையானதான பிறராலே கலைக்க குழப்ப முடியாததான வேத சித்தாந்தத்தை ஹைதுகர்னு சொல்லக்கூடியவா அழிப்பதற்கு வந்தா. சம்ஸ்கிருதத்திலே சாஸ்திர பரிபாஷையிலே ஹைதுகர் அப்படின்னா யாருன்னா, ஒரு காரியம் நன்னா போயிட்டு இருக்குன்னா நடுவுல பூந்து அதை கெடுக்கிறவா, அவளுக்கு ஹைதுகர்னு பெயர். அவன் வேதங்களுக்கு தப்பர்த்தம் சொல்லியும் வேதங்களை ஒப்புக்கொள்ளாமலும் பாஷண்டவாதங்களையும் குதிருஷ்டிவாதங்களையும் பண்ணுபவர்களாக வேத மார்க்கத்தை கலக்குவதற்காக வந்தார்கள். அப்படி வந்து ஒருத்தர் வரது வேதமே பொய்ன்னு சொல்றது, இல்ல வேதத்தை ஒத்துக்கொள்கிறேன் ஆனா வேதத்துக்கு நீங்க சொல்ற அர்த்தம் சரியில்லைன்னு தப்பா குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொல்றது அப்படின்னுட்டு நிறைய வேத மதத்துக்கு எதிராகவே திரும்பினா, அப்போ வேத புருஷன் வேத மாதா கண்ணீர் விட்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த கவலையெல்லாம் யாராலே தீர்ந்தது அப்படின்னா நம்முடைய சுவாமி ராமானுஜராலே தான் தீர்ந்தது. அவர் வேதாந்த கிரந்தங்களான ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, வேதாந்த சாரம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, பிரஸ்தானத்திரயத்திலே ஒன்றான கீதைக்கு பாஷ்யமான கீதா பாஷ்யம் என்ன, இப்படி 5 கிரந்தங்களை அருளி செய்து சாக்ஷாத் வேத சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம் தான் என்று பறக்க நிரூபித்தருளினார் சுவாமி. அவர் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணினாவிட்டு ஒருத்தராலையும் வாலாட்ட முடியல. சுவாமிக்கு அப்புறம் நம்முடைய சித்தாந்தத்தை கலைப்பதற்கு ஆட்டி பார்ப்பதற்கு ஒருவராலும் கூட முடியவில்லை என்றால், அத்தனை தூரம் பல மதங்களிலே எல்லாம் புகுந்து அதனுடைய குற்றம் குறைகளை எல்லாம் கிள்ளி களைந்த சிங்கம் சுவாமி. அதனாலேதான் ஆரண நூல் வழி செவ்வை அழித்திடும் ஹைதுகர், ஒழுங்கா போயிட்டு இருக்கிற வேத மார்க்கத்தை வேத சம்பிரதாயத்தை கெடுக்கணும்னு பார்த்த குரங்குகளை என்ன பண்ணினார் தெரியுமோ? மதம் பிடித்த யானையானது வாழைத்தோப்பிலே புகுந்து எல்லா வாழை மரங்களையும் ஒரு க்ஷணத்திலே துவம்சம் பண்ணுகிறது போல அவர் வாத கதலிகள் மாய்த்தபிரான். கதலின்னா வாழை.
யானை வாழை மரத்தை மாய்க்கிறது. இவர் எதை மாய்க்கிறார் அப்படின்னா அவர்களுடைய வாதம்னு சொல்லக்கூடிய அகங்காரவாதம், ஆணவவாதம்னு சொல்லக்கூடிய மூடவாதத்தினுடைய அந்த திமிரை அடக்குகிறார் ஒரு மதம் கொண்ட யானையாக. இந்த ராமானுசன் சொல்லக்கூடிய முனிவேழம், எங்கள் ராமானுச முனிவேழம் முதனார் கொண்டாடுறார். பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்களி ராமானுச முனிவேழம். நம்மாழ்வாருடைய பாசுரங்களான திருவாய்மொழியை சாட்டு சாட்டு அப்படியே கம்பீரமா கொழுத்து போயிருக்கக்கூடிய பெரிய திருமேனியுடைய யானை ராமானுஷர். அந்த யானையானது வாத கதலிகள் இருக்கக்கூடியதான தோப்பிலே புகுந்ததுன்னா ஒரு க்ஷணத்துல துவம்சம் பண்ணி போயிடும். அதனாலதான் சுவாமி அவதாரம் பண்ணி பல நூறு வருஷங்களுக்கு எந்த வேற்று மதத்தவர்களாலேயும் நம்முடைய சித்தாந்தத்தை குறை சொல்ல முடியவில்லை. எத்தனையோ முயற்சி பண்ணினா எல்லாம் தோத்துத்தான் போனான். சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே ஆச்சாரியராக இருந்த யாதவ பிரகாசருடைய மதத்தை கூட சுவாமி கண்டித்தார். இதையெல்லாம் ஆச்சரியமாக சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே காட்டிக் கொடுக்கிறார். அந்த விசேஷமான பாசுரத்தை சுவாமி தினமும் நித்திய விபூதி லீலா விபூதி மங்களாசாசனம் பண்ணுகிற போது ஸ்ரீரங்கம் இருக்கிற திசையை நோக்கி நித்திய விபூதி மங்களாசாசனம் பண்ணுகிற கிரமத்திலே அந்த ஆர்த்தி பிரபந்தத்தை பாசுரத்தை சேவிக்கிறார். சுவாமி என்னென்ன மதங்களை எல்லாம் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்திலும் தான் எழுந்தருளியிருந்த காலத்திலே வாதங்களின் மூலமாகவும் கண்டித்தார் அப்படின்னுட்டு ஆச்சரியமா மணவாள மாமுனிகளாலே தொகுக்கப்பட்ட அந்த பாசுரமானது சேவிக்கப்படுறது. அப்படி ஒரு ஆச்சாரியர்னு சொல்லக்கூடியவர் தூஷமுள்ள தோஷமுள்ள குற்றம் குறையுள்ள சித்தாந்தங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதிலே இருக்கக்கூடியதான தோஷங்களை எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் பிறருக்கும் சொல்லி புரிய வைத்து அவளுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு சுலபமா அழகா கவர்ச்சியா இழுக்கிறது போல இருக்கும். உள்ள போனாலும் அனுஷ்டிப்பதற்கு கடைபிடிப்பதற்கு ரொம்ப சுலபமா இருக்கிறாப்புல இருக்கும். ஆனா கடைசியில உன்னை கொண்டு போய் படுகுழியில தள்ளிடும், அல்லது உனக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அதனாலே அவர்களுடைய சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் கற்றுக்கொள் அப்படின்னு தான் நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சிக்ஷிக்கிறார். நாம இன்னைக்கு தப்பா ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கோம். என்னன்னா யாரையும் குறை சொல்லக்கூடாது, எந்த மதத்தையும் குறை சொல்லக்கூடாது, எந்த சித்தாந்தத்தையும் குறை சொல்லக்கூடாது, எந்த மதத்தையும் தூஷணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தான் பெரிய விசாலமான ஹிருதயம் இருக்கிறதா நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். ராமானுசருக்கு இல்லாத பரந்த மனமா, சுவாமி தேசிகனுக்கு இல்லாத பரந்த மனமா, மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியர்களுக்கு இல்லாத பரந்த மனமா, அவளுக்கெல்லாம் தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போறதா? அவளுக்கு இல்லாத பக்தி ஞானம் பரந்த மனப்பான்மை எதுவுமே நமக்கு கிடையாது. அவ எதுக்கு மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை தெரிந்து கொள்ள வேணும்னு சொல்றான்னா, அந்த தோஷமே நமக்கு தெரியலன்னா நம்மை மயக்கக்கூடிய வஞ்ச பரசமயங்கள், அந்த பரசமயத்தில இருக்கக்கூடியவர்கள் நம்ம மைண்ட மாத்திராப்புல பேசி நம்மளை கெடுக்க பார்த்தான்னா சுலபமா நாம் அவளுடைய வலையில விழுந்துடுவோம். நாம நம்ம மதத்தினுடைய பெருமையையும் மத்த மதத்தினுடைய குறைகளையும் சரியா தெரிந்துக்காம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்கிறது. பரம ஸ்ரீ வைஷ்ணவனா இல்லாம இருந்துட்டு இருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னா இப்பதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு சிஸ்டமே இன்னைக்கு இல்லாம போயிடுது. அப்படின்னா என்ன? நாம நம்மள பெரிய தாராள மனசுக்காரான்னு நினைச்சுட்டு எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணி நம்முடைய ஆத்மா சீரழியும்படியாக யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் நாமக்கு இன்னைக்கு. அப்போ நம்மளை நாம காப்பாத்திக்கணும், நம்ம சித்தாந்தத்தை நாம காப்பாற்றணும். மத்த விஷச்செடிகள் போல இருக்கக்கூடிய போலி சித்தாந்தங்கள் வஞ்ச பரசமயங்கள் தலை தூக்காம இருக்கணும்னா நம்ம மதத்தை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற போலி மதங்களுடைய குற்றம் குறைகளை தெரிந்து கொள்ள வேணும். அதற்கு சுவாமியுடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை சேவிக்க வேணும். சுவாமி தேசிகனுடைய பரமத பங்கம் முதலான கிரந்தங்களை சேவிக்க வேணும். இதையெல்லாம் சேவிச்சு மற்ற மதங்கள்ல தோஷம் மட்டுமே இருக்கிறது, நிஜமான மோட்சம் அங்கு இல்லை, சாஸ்வதமான மோட்சானந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அந்த மதங்களை எல்லாம் கை கழுவி விடணும். விடுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய சித்தாந்தம் மற்ற சித்தாந்தங்களை காட்டிலும் எப்படி உசந்து நிற்கிறது என்றதையும் தெரிந்து கொள்ள வேணும். தெரிந்து கொண்டு நம்முடைய சித்தாந்தத்தையே கடைபிடிக்க வேணும். அப்படி கடைபிடித்து சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு சமானமான மோட்சானந்தம் கிடைக்கிறதுன்றதுதான் நம்முடைய சம்பிரதாயம். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? கேவலம் சமாசிரயணம் பண்ணிக்கொள்வதாலேயே பரநியாசம் பண்ணிக்கொள்வதாலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சிடுத்தோன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. சரணாகதியானா நிச்சயம் பெருமாள் மோட்சம் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆணுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னுட்டு சரணாகதிக்கு 5 அங்கங்கள் சொல்லிருக்கா. பெருமாளுக்கு எது திருவுள்ளமோ அதை மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேணும் சரணாகதி பண்றவா. பெருமாளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை விட்டுடுவேன் அப்படின்னு அதுக்கும் ஒரு சங்கல்பம் வைத்துக் கொள்ள வேணும்.
இதெல்லாம் பெருமாள் வந்து சொல்லிட்டு இருப்பாரா? ஆமாம், சொல்லுவார். கீதையில சொன்னார், தர்மசாஸ்திரங்கள்ல சொன்னார், வேதத்துல சொல்றார், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குள்ளே அனுப்பிரவேசித்து சொல்றார். அந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மமத்ரோஹி ந பக்தோபி ந வைஷ்ணவஹான்னு சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ஹரிவம்சத்திலே விஷ்ணு தர்மத்திலே ஆச்சரியமா சாதிக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா, வேதமும் வேதத்தினுடைய சாரமான தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய ஆக்ஞை கட்டளை. ஆக்ஞா சேதி மம துரோகி, என்னுடைய ஆக்ஞையை என்னுடைய கட்டளையை சேதம் பண்ணுபவன் மீறுபவன் எனக்கு துரோகி ஆவான். ந பக்தோ அபி ந வைஷ்ணவஹா, அவன் எனக்கு பக்தனும் கிடையாது, அவன் வைஷ்ணவனும் கிடையாது, அவன் மகா துரோகி, அவன் எனக்கு எதிரி அப்படின்னு பெருமாள் அவனை கை கழுவி விட்டுடுறார். ஆகையினாலே பெருமாளுடைய கட்டளை எதுன்னு நாம தெரிந்து கொள்ள வேணுமானால் அவனுடைய உபதேசங்களான சாஸ்திரங்களை சேவிக்க வேணும், அல்லது சாஸ்திரங்களை சேவித்த ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் மூலமா அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேணும். அப்படி எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது, எதை பண்ண வேணுமோ அதை பண்ண வேணும். இது ரெண்டும் இல்லாமல் ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசகான்னுட்டு எம்பெருமான் ரட்சித்தே தீருவான் என்கிற விசுவாசமும் கூட வேணும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளே என்னை நீதான் ரட்சிக்க வேணும் என்கிற பிரார்த்தனை, கோப்துருத்வ வர்ணம்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் சரணாகதி பூர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்றான்னா, அப்போ நிச்சயம் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை எல்லாம் நாம நன்னா தெரிந்து கொள்ள வேணும். அந்த கிரமத்திலே மணவாள மாமுனிகள் ஆச்சரியமா ஒரு பாசுரம் சாதிக்கிறார். சாருவாக மதம் நீரு செய்து சமணச்செடி கணல் கொளுத்தியே தாக்கிய கடலை வற்றுவித்து மிகு சாங்கிய கிரி முறுத்திடா மாறு செய்திடு கணாதவாதியர்கள் வாய் தகர்த்தர மிகுத்துமேல் வந்த பாசுபதர் சிந்தியோடும் வகை வாது செய்த யதிராசனார் கூறுமா குறுமதத்தொடோங்கிய குமாரிலன் மதமவற்றின் மேல் கொடிய தற்கச்சரம் விட்டபின் குறுகி மாயவாதியரை வென்றிட மீறிவாதில் வரு பாஸ்கரன் மதம் விலக்கடி கொடியறிந்து போய் மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாளும் மிக வாழியே அப்படின்னுட்டு சார்வாக மதம்னு சொல்லக்கூடிய மதத்தை நீர் செய்தார் சுவாமி. நீரு அப்படின்னா சாம்பல். அந்த மதத்தை தன்னுடைய வாதங்களாலே எரித்து சாம்பலாக்கினார். சமண செடி கணல் கொளுத்தியே இவனுடைய மதத்தை சாம்பலாக்கினார். சமணம்னு சொல்லக்கூடிய மதம் விஷச்செடியை போன்றது. அந்த செடியை வேரோடு கூட கொளுத்திட்டார் சுவாமி தன்னுடைய வாதங்களாலே. சாக்கியம்னு சொல்லக்கூடிய மதம் கடல் போலே இருந்தது. தன்னுடைய வாதங்களாலே அந்த கடல் போல இருந்த சாக்கிய மதத்தை வற்றடிக்க விட்டார் சுவாமி. வட்டி போயிடுத்து, சாக்கிய மதமே இல்ல, அழிச்சுட்டார் சுவாமி. சாங்கிய மதம்னு ஒரு கேவலமான மதம் இருந்தது. அந்த மதத்தை இருக்கிற சுவடே தெரியாமல் பண்ணினார் வாதங்களின் மூலமாக சுவாமி. காணாத மதம் அப்படின்னுட்டு ஒரு மதம், அந்த கணாதவாதியர்கள் சொல்லக்கூடிய காணாத மதத்தையும் சுவாமி இல்லாமல் பண்ணினார் வாதங்களின் மூலமாக. பாஷ்பத மதம்னு ஒரு மதம், அந்த மதத்தையும் தன்னுடைய வாதங்களின் மூலமாக இல்லாமல் பண்ணினார். குமாரில பட்டன் ஒரு பட்டர் இருந்தார், மகாவித்வான். அவன் ஒரு மதத்தை ஏற்படுத்தினான். அந்த மதத்தையும் சுவாமி இல்லாமல் துவம்சம் பண்ணினார். மாயாவாத மதம்னு ஒரு மதம், அந்த மதத்தையும் இல்லாமல் பண்ணினார். அதற்கு மாயாவாத கண்டனம் என்றெல்லாம் கூட பூர்வாச்சாரியர்கள் கிரந்தம் பண்ணியிருக்கா. வெறும் தர்க்கத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய தார்க்கிக மதம்னு சொல்லக்கூடிய மதத்திலே சுவாமி தன்னுடைய வாதம்னு சொல்லக்கூடிய சரத்தை விட்டு அது உயிர் குத்துயிரும் கொலையுருமா பண்ணும்படி அந்த மதத்தை இல்லாம பண்ணினார். பாஸ்கரன் ஒருத்தன் இருந்தான், அவனுடைய மதத்தையும் சுவாமி கலங்க செய்தார். இத்தனை ஏன், சுவாமி ஒரு காலத்திலே நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாராச்சேன்னுட்டு யாதவ பிரகாஷுடைய மதம் போனா போறது எத்தியான சொல்லிட்டு போறாரு இருக்கிற வரைக்கும் அதை கூட விட்டு வைக்கல. யாதவ பிரகாஷர் இவருக்கு பாடம் சொன்னா அவரிடத்திலே இவருக்கு இருக்க வேண்டிய அன்போ பக்தியோ அது தனி சுவாமிக்கு. ஆனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே இருந்து இன்று வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்தமானது ஒரு நாளும் தன்னாலே கெட்டுவிடக் கூடாதுன்றதுல சுவாமி பல விதத்துல ஜாக்கிரதையா இருந்தார். அதனால தன்னுடைய சொந்த குருன்னு கூட பார்க்காம யாதவ பிரகாசனுடைய மதத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் கூட தன்னுடைய வாதங்களின் மூலமாக சுவாமியானவர் இல்லாமல் பண்ணி அந்த மதத்தையும் ஒழித்து தள்ளி அந்த யாதவ பிரகாசனே வெட்கி தலை குனிந்து சுவாமியினுடைய திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு சுவாமியினிடத்திலே சமாசயனம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறி சுவாமியினிடத்திலே சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு கோவிந்த ஜீயர் என்கிற பெயரிலே சுவாமியாலே நியமிக்கப்பட்டு சன்னியாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்று யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னுட்டு சன்னியாசிகள் வாழ வேண்டிய தர்மம் இதுதான் ஒரு கிரந்தத்தையும் பண்ணினார் என்றால்
சுவாமி எப்பேற்பட்ட மத நிர்வாகி. அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்திலே முதல் வரியே என்ன சொல்றோம்? வஞ்ச பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியே. ஆச்சாரியனுடைய முதல் கடமை என்னன்னா, சிஷ்யர்களுடைய புத்தியை வஞ்சிப்பது போல இருக்கக்கூடிய பிற மதங்களை அழிக்க வேணும், அழித்து தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ண வேணும். பரமத நிரசன பூர்வக சமத ஸ்தாபனம்னு பெரியவா சொல்லுவாத்த. அப்பேற்பட்ட காரியத்தை பண்ண வேணும். அதை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கிரந்தங்களின் மூலமாகவும் உபன்யாச காலக்ஷேபங்களின் மூலமாகவும் பல வாதங்களிலேயும் பண்ணி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் காலா காலத்துக்கும் சரிந்து போகாதபடிக்கு நிலைநிறுத்திய பெருமை சுவாமிக்கு உண்டு. இதை சுவாமி தேசிகனும் கூட ஆச்சரியமா தத்துவமுக்தா கலாபம் முடிகிற சமயத்திலே ஆச்சரியமா தெரிவித்தார். நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகுபிருபசிதம் யமுனேய பிரபந்தைஹி திராதம் சம்யக்யதீந்திரைஹி இதம் அகிலதம கர்ஷனம் தர்ஷனம் நக. சீமன்னாத முனிகளாலே யோக ரகசியம் அப்படின்ற ஒரு கிரந்தம் பண்ணப்பட்டது. அவர் ஆச்சரியமாக நியாய தத்துவம் யோக ரகசியம் என்பதாக 2 கிரந்தங்கள் அருளி செய்தார். அந்த 2 கிரந்தங்களின் மூலமா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை லோகத்திலே நடமாடச் செய்தார் ஸ்ரீமன்னாத முனிகள். அந்த 2 கிரந்தத்துக்கு விரிவுரை எழுதுவது போல சுவாமி ஆளவந்தார் 8 கிரந்தங்களாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னும் நிலைநாட்டினார். சுவாமி ஆளவந்தார் பண்ணின 8 கிரந்தங்கள் சித்தித்ரயம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தின்னு சொல்லக்கூடிய 3 கிரந்தங்கள். பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக அமைந்த கீதார்த்த சங்கிரகம் என்பது ஒன்று. ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் பிராமணிக்கமே அல்ல, தாந்திரிகம்னு அந்த காலத்துல வாதங்கள்லாம் நடந்தது. அதை சுவாமி கண்டனம் பண்ணி ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் வேத சம்மதமானதுதான், பிராமணிக்கம் தான் என்று நிலைநிறுத்துவதாக ஆகம பிராமான்யம் என்று ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை பண்ணினார் சுவாமி. எம்பெருமான் விஷயமாக ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஸ்தோத்திரத்தை பண்ணினார். சாட்சாத் வேதாந்த ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஸ்தோத்திரம் அது. இன்னைக்கும் ஸ்தோத்திரங்களிலே தலை சிறந்து விளங்குவது, ரத்தனம் போல விளங்குவது அது ஒண்ணுதான். பொதுவில் ஆளவந்தார் அதுக்கு ஒன்னும் பேர் வைக்கல. ஆளவந்தார் பண்ணினதுனால ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு பெரியவா சொல்லிட்டு இருந்தா. ஆனா எம்பெருமானார் ஸ்தோத்திரங்களிலே ரத்தனம் போல திகழ்வதாலே அது ஸ்தோத்திர ரத்னம்னு வழங்கப்பட வேண்டும் என்பதாக ராமானுஜருடைய நியமனம். அதனால அன்னையில இருந்து நாம ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்லிட்டு வரோம். அந்த ஸ்தோத்திர ரத்னம் பிராட்டி விஷயமாக சதுஸ்லோகின்னு சொல்லக்கூடிய கிரந்தம். இப்படி ஆச்சரியமான கிரந்தங்களை எல்லாம் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்தார். ஸ்ரீமன்னாதமுனிகள் 2 கிரந்தங்களாலே பிரதிஷ்டை பண்ணின இந்த சித்தாந்தத்தை சுவாமி 8 கிரந்தங்களாலே மேலும் வளர்த்தார். திராத்தம் சம்யக் யதீந்திரைஹி, யதீந்திரர்னு சொல்லக்கூடிய யதிகளுக்கு அரசரான சுவாமி ராமானுஜர் அந்த 8 கிரந்தங்களுக்கும் மேல போய் ஒரு புஸ்தகம் கூடுதலா எழுதி ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், நித்தியம் என்பதாக 9 கிரந்தங்கள் எழுதி அருளி செய்து இந்த சித்தாந்தத்தை இன்னும் நிலைநிறுத்தி ஒருவரும் அதிலே கலக்கம் சொல்ல முடியாதபடிக்கு நிலைநாட்டினார். சுவாமி சொல்றார், நம்முடைய பூர்வாச்சாரியர்களான ஸ்ரீமன்னாத முனிகள், ஆளவந்தார், எம்பெருமானார் இவாள்லாம் அருளி செய்த கிரந்தங்களுக்கு விளக்கமாகவே நான் நூற்றுக்கணக்கிலே நூல்கள் எழுதி வருங்காலத்திலே ஒருத்தனும் ஒரு குறையும் சொல்ல முடியாதபடிக்கு இந்த சித்தாந்தத்தை நிலைநாட்டி உள்ளேன் என்பதாக அகில தம கர்ஷனம் தர்ஷனம் நகா. எந்த விதமான அஜ்ஞானத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களையும் ஒருவன் சொல்ல முடியாதபடிக்கு இந்த தர்சனத்தை நான் நிலைநாட்டியுள்ளேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா அதெல்லாம் சுவாமி ராமானுஜர் இந்த சித்தாந்தத்திற்காக பண்ணின லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆச்சாரியன்னா அவர் எழுந்தருளி இருக்கிற காலத்திலே இருக்கிற சிஷ்யாளுக்கு சமாசயனமோ சரணாகத்தியோ பண்ணி வைக்கிறது, உபதேசம் பண்றது, காலக்ஷேபம் பண்றதோட முடிஞ்சுடல. காலாகாலத்துக்கு வரவாலும் நல்ல கதிக்கு போறதுக்காக கிரந்தங்களை அருளி செய்ய வேணும். இந்த மாதிரி ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும். அதையெல்லாம் பண்ணினதுனால மணவாள மாமுனிகள் சுவாமிய பெரு வீரர்னு சொல்றார். யாரான சன்னியாசிய வீரர்னு சொல்லுவாளோ, அதுவும் பெரிய வீரர்னு சொல்லுவாளோ. வீரர்னா என்ன? ராமானுஜர் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு சண்டைக்கு போவாரான்னா, ஒரு சன்னியாசி, ஒரு ஆச்சாரியர், ஒரு மத ஸ்தாபகர் பண்ணக்கூடிய காரியங்கள் என்னவோ அதையெல்லாம் பண்ணி அதையெல்லாம் சாதித்த மகா வீரர் என்பதாக அவரை மாவீரர்னு சொல்றார். அந்த வீரர் நாளும் வாழியே, அவர் வாழ்ந்தாதான் நாம் எல்லாம் வாழ முடியும் அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே. அந்த பாசுரமானது தினம் சுவாமிக்கு நித்திய விபூதி மங்களாசாசனத்தின் போது சேவிக்கப்படுறது. இப்படியா சுவாமியானவர் வாழ்நாளிலே என்னென்ன கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளினாரோ, தற்போதும் வாழச் செய்து கொண்டிருக்கிறாரோ, இன்னும் எத்தனை காலங்களுக்கும் வாழச் செய்வாரோ, அப்பேற்பட்ட சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்திலே அவருக்கு மங்களாசாசன ரூபமாக இந்த உற்சவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பிற மதங்களை வாதத்தினாலே கலங்கச் செய்து ஓட வைத்த மகா சிம்மமானது, பெரு வேளமானது, மகா வித்வான் என்கிற ஒரு கம்பீர தோரணையோட கூட கம்பீரமாக அமர்ந்து கொண்டு
ஆச்சரியமா பல்லக்கை அலங்கரித்துக் கொண்டு ராஜவீதிகளிலே ஸ்ரீபெரும்புதூரிலே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உற்சவத்திலே சுவாமியை ஒரு நாள் தான் பல்லக்குல சேவிக்க முடியும். சித்திர திருவாதிரை அன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு பல்லக்கு உற்சவம். அதோட சுவாமிக்கு பல்லக்கு அடுத்த குரு புஷ்யத்துக்கு தான், நடுவுல பல்லக்குன்றது கிடையாது சுவாமிக்கு. அப்பேற்பட்ட மகா வித்வான், மகா ஆச்சாரிய புருஷர், சித்தாந்த ஸ்தாபகர் என்று தன்னை சுவாமி அறிவிப்பதற்காக 6-7 நாள் பல்லக்குல எழுந்தருள்றார். இது பல்லக்கு உற்சவத்தினுடைய வைபவம். இன்னும் சுவாமி எழுந்தருளக்கூடிய மத்த வாகன வைபவங்களை எல்லாம் திங்கக்கிழமையில இருந்து பார்க்கலாம். ஏன்னா நாளையில இருந்து சுவாமி உற்சவம், நடுவுல ஒரு 3 நாளுக்கு உபன்யாசம் எல்லாம் பண்ண முடியாது. திங்கள்ல இருந்து தொடரலாம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வாழிக தீராசன் வாழிக தீராசன் வாழிக தீராசன் என வாழ்த்துவார், வாழிகென வாழ்த்துவார், வாழிகென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஜயதி சகல வித்யா வாஹினி ஜன்மசைலஹ ஜனிபத பரிவருத்த ஸ்ராந்தி விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியः நிகமஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரः. ஆழ்வாரெம்பெருமானார் சிராத்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.